நவகிரகங்களில் நிழல் கிரகமாக கேது பகவான் கருதப்படுகிறார். அதேபோல் நவகிரகங்களில் ஆடம்பர கிரகமாக சுக்கிரன் விளங்குகிறார். இந்நிலையில் தற்போது சிம்ம ராசியில் கேது இருக்கிறார். மேலும் சுக்கிரன் ஜூலை 4ஆம் தேதி சிம்ம ராசிக்குள் நுழைய போகிறார். அந்த வகையில் கேது சுக்கிரன் சேர்க்கை 18 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ உள்ளதால் குறிப்பிட்ட 3 ராசிகள் நற்பலன்களை பெறப்போகின்றனர். ரிஷபம் பல நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும். அவர்களின் லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். மனதில் இருந்த குழப்பம் இப்போது முடிவுக்கு வரும். கல்வித்துறையில் நிறைய நன்மைகள் கிடைக்கும். வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும். மூத்த அதிகாரிகளுடன் உறவு நன்றாக இருக்கும். லட்சியங்களை அடைவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக இக்காலம் சிறப்பானதாக இருக்கும். சிம்மம் வியாபாரத்தில் பல நல்ல மாற்றங்கள் நிகழும். நிதி ரீதியாக பெரும் நன்மைகள் கிடைக்கும். கடின உழைப்புக்கு ஏற்ப அவர்கள் பலன் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மூதாதையர் சொத்தில் இருந்து பெரும் லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலன்களை அளிக்கும். விருச்சிகம் புகழ் அவர்களை தேடி வரும். வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் நிகழும். புதிய தொழில் தொடங்கினால் சாதகமாக இருக்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். திருமணமான தம்பதிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பல்வேறு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் பல்வேறு ஊடகங்கள், ஜோதிடர்கள், பஞ்சாங்கங்கள், நம்பிக்கைகள், ஆன்மீக நூல்கள் ஆகியவற்றில் இருந்து சேகரிக்கப்பட்டவையாகும். எங்கள் நோக்கம் தகவல்களை வழங்குவது மாத்திரமே.